பண்ணோம்னா அந்த பேன் கார்டுல இருக்கிற பேர் உங்க ஒய்ஃப் தானா அப்படின்ட்டு அவங்க கிட்ட பர்டிகுலர்ஸ் கிடையாது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளத்துக்கு நீங்க யாரெல்லாம் ஸ்பர்ஸ்ல வேலை செய்யறாங்களோ அவங்களை தொடர்பு கொண்டு செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒரே சொல்யூஷன், சிடி ஆபீஸ், சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கிற சிடி ஆபீஸ் வாங்க. சார் சொன்ன மாதிரி காஃபி வித் கண்ட்ரோலர் ஜெயசேலன் சார் கிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் சில பேருக்கு எதுவுமே இல்லாம அப்டேட் பண்ணா ஆயிருது, எல்லா டீட்டெயிலும் இருந்து அப்டேட் பண்ணா ஒண்ணுமே ஆகல. இதுதான் பர்சனுடைய நிலைமை. சரிங்களா? மெயின் நீங்க ஒரு முறை பிபிஓ வாங்கினதுக்கு அப்புறம் முக்கியமா செக் பண்ண வேண்டியது உங்களுடைய டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் கரெக்டா இருக்குதான்னு பாருங்க. இப்ப காஞ்சிபுரத்துல ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். 85 தான் அவரும் பரிச்சையா இருக்காரு. 2001 என்னமோ வெளியே வந்திருக்காரு. 16-17 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு பிபிஓ வந்துருச்சு. அவருடைய டேட் ஆஃப் பர்த் இல்லை, டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் கிடையாது, டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணார் அது கிடையாது, ஒய்ஃபு பேர் கிடையாது, அவருடைய ரேங்க் கிடையாது. ஒரு 10 காலம் பிளாங்க் அவருடைய பிபிஓல. எம்ஆர்சிக்கு ஒரு மெயில் போட்டிருக்கோம், மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டருக்கு மெயில் போட்டிருக்கோம். வந்ததுன்னா அந்த மாதிரி ஏதாவது அப்டேட் பண்ண முடியும் என்னன்னு பார்த்துட்டு, அதாவது முடியலைனாலும் மறுபடியும் நமக்கு உண்டான ஒரே ஒரு ஆபீஸ் சிடிஏ தேனாம்பேட்டை தான். இன்னொன்னு, தயவு செய்து உங்க ஃபேமிலியோட உங்களோட ஆதார் கார்டை கூட மொபைல் அப்டேட் இருக்கா பாருங்க. திருப்பூர்ல இருந்து மோகன்ரங்கன் சார் தான் ஒருத்தர் சொன்னாரு, பாபு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு சீனியர் சிட்டிசன், அவர் ரொம்ப மூத்தவர். போன் பண்ணி வந்தார், சார் எனக்கு இந்த மாதிரி ஸ்பர்ஸை பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா, நீங்க எப்படி லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்களா சார் அப்படின்னா, கொடுத்தேன் சார், லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருக்கேன் சார் அப்படின்னாரு. எப்படி நீங்க லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க அப்படின்னா, அவருக்கு மாசம் மாசம் அந்த ஸ்பர்ஸ்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது, யுவர் பென்ஷனர் ஐடி நம்பர் இஸ் 601 so and so அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்படி என்ன போது அவருக்கு பேங்க்குக்கு போயிருக்காரு, லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லைஃப் சர்டிஃபிகேட் அந்த நம்பரை வச்சு கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் எங்கிட்ட வரும்போது ஸ்பர்ஸ்ல ஓபன் பண்ணும் போது அது அத்தன்டிகேஷன் பண்றதுக்கு உங்களுடைய ஆதார் கார்டை கேட்கும். ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தோம்னா ஒரு செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் நடக்கும். அந்த செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் போகல. என்ன இது செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் போகலையே அப்படின்னு சொல்லிட்டு, சார் உங்க ஆதார் கார்டு நம்பர் சரியா அப்படின்னா, சரி அனுப்புங்க அப்படின்னு அனுப்புனாரு. பார்த்தா அவருடைய ஆதார் கார்டு மொபைல கூட லிங்க் கிடையாது. ஈவன் தோ என் ஒய்ஃபோட ஆதார் கார்டுல மொபைல் லிங்க் இல்லைன்ட்டு எனக்கு முந்தானேத்து தான் தெரியவே வந்தது. அந்த மாதிரி நிலைமை. இப்ப இல்ல, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யங் ஜெனரேஷனா இருந்தாலும் கூட உங்களுடைய ஆதார் கார்டும் உங்களுடைய ஒய்ஃபோட ஆதார் கார்டும் மொபைல் அப்டேஷன் ஆயிருக்கா, மொபைலோட லிங்க் ஆயிருக்கா இல்லையான்னு பாத்துக்கங்க. இது ரொம்ப அவசியம். அதோட எல்லாமே ஆதாரும் பேனும் லிங்க் ஆயிருக்கான்னு பாருங்க. இப்ப நம்ம எல்லாருமே பேங்க் ஹோல்டர்ஸ், எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கோம். நம்மதுக்கெல்லாம் பேங்க்லயே ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் ஆயிரும். யாரெல்லாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அவங்களும் நீங்க ஆதார் கார்டு பேன் கார்டு ஃபேமிலிக்கு கொடுத்துருப்பீங்க, பேங்க்ல ஜாயிண்ட் ஆயிரும். அது ஜாயிண்ட் பண்ணாதவங்க தயவு செய்து ஒரு முறை உங்களுடைய ஃபேமிலியோட ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் ஆயிருக்குதா பாத்துங்க. இது பெரிய இஷ்யூ கொடுத்துரும். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் அறிவிச்சிருக்கு, டிசம்பர் 14 இந்த வருஷம் வரைக்கும் ஆதார் கார்டு அப்டேஷன் எல்லாம் பண்ணிக்கலாம், ஃப்ரீயா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம், ஆன்லைன்ல பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. நீங்க இ சேவை மையம் போனீங்கன்னா அதுக்காக உங்களுக்கு ஒரு 50 ரூபீஸ் என்னமோ சார்ஜ் பண்றாங்க. 10 வருஷத்துக்கு ஒரு முறை ஆதார் கார்டு ரிவ்யூ பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய ஃபிங்கர்ஸ், உங்க கண் பார்வை, அது எல்லாமே மாற்றம் வரும். அதனால அதை நீங்க அப்டேட் பண்ணிருங்க. லைஃப் சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட், லைஃப் சர்டிஃபிகேட் அப்படின்னும் போது சில பேருக்கு இன்னும் டவுட்ல தான் இருக்காங்க, நான் பிறந்த நாள் தான் எனக்கு லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய நாள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. உங்களுடைய லைஃப் சர்டிஃபிகேட் நீங்க எந்த வருஷத்துல எந்த மாசத்துல கொடுத்தீங்களோ
அதே வருஷம் அதே மாசம் அடுத்த வருஷத்துல கொடுக்கணும் நீங்க. அதாவது 2024 நவம்பர்ல கொடுக்குறேன்னா அடுத்த வருஷம் 2025 நவம்பர் தான் எனக்கு லைஃப் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய டைம். இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சில பேர் டவுட் பண்ணிட்டு, சார் நான் ஜூன் மாசம் பிறந்தேன் சார், ஜூன் மாசம் லைஃப் சர்டிபிகேட் கொடுக்கணுமா? அப்படி என்ன ஒண்ணுமே கிடையாது. லைஃப் சர்டிபிகேட் 4 விதத்துல கொடுக்கலாம் நீங்க. ஒண்ணு வந்து டிஜிட்டல் லைஃப் சர்டிபிகேட். அதாவது டிஜிட்டல் லைஃப் சர்டிபிகேட்னா நீங்க உங்களுடைய ஸ்பர்ஸ் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி நெட் சென்டர்லயோ இல்ல உங்க சங்கத்திலயோ வாட்ஸ்அப்லயோ அங்க உங்க அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி அக்கௌண்ட் மூலமா உங்க கைரேகையை வச்சு ஒரு லைஃப் சர்டிபிகேட் கொடுக்கலாம். ரெண்டாவது டிஜிட்டல் லைஃப் சர்டிபிகேட் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஜீவன் பிரமான், நீங்க ஸ்பர்ஸ் உள்ள போக வேண்டியதில்லை. உங்க மொபைல் மூலமா நீங்க உங்க கண்ணை ஸ்கேன் பண்ணி லைஃப் சர்டிபிகேட் கொடுத்துக்கலாம். அடுத்தபடியா மேனுவல் லைஃப் சர்டிபிகேட். ஸ்பர்ஸ் உள்ள போயிட்டு உங்க கண்ணையோ இல்ல கை இது எதுவுமே வேலை செய்யல அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்க கைரேகை வச்சாலும் அது செட் ஆகல, கண்ணு ஸ்கேன் பண்ணாலும் ஆகல அப்படின்னும் போது உங்களுடைய பிபிஓ நம்பர் இருக்குங்களா, அந்த பிபிஓ நம்பரை வச்சு ஒரு மேனுவல் ஜெனரேட் பண்ணிடலாம் சர்டிபிகேட்னா. ஒரு பேப்பர்ல பிரிண்ட் வந்துடும். அந்த பேப்பர்ல என்ன இருக்கும்னா உங்களுடைய பேரு, நம்பர், உங்களுடைய ரேங்க், அது போச்சுன்னா உங்களுடைய ஸ்பர்ஸ் பிபிஓ நம்பர், இது எல்லாம் பிரிண்ட் ஆகிட்டு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க கிரீன் இங்க் சைன் பண்ற யாராவது கெசட்டட் ஆபீசர், ஈவன் நம்ம ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், காலேஜ் பிரின்சிபல், டாக்டர்ஸ், இவங்க கிட்ட பச்சை இங்க்ல கையெழுத்து போடுறாங்க அத்தரைஸ்டு பர்சன், அவங்க கிட்ட போயிட்டு நீங்க